வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோகுல். இது நம்ம ஜேசி டிவியோட கேம் பிளான் ஷோ கிடையாது, இது ஐபிஎல் ரிவ்யூ ஷோ. என்னடா திடீர்னு ஐபிஎல் ரிவ்யூ ஷோன்னு சொல்கிறானே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ 2K25 அப்படின்னு சொல்லலாம். அதை 2K25ல் ஐபிஎல் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு, ஃபைனல். சரிங்களா? ஸோ அந்த ஃபைனல் மேட்சோட ரிவ்யூ ஷோ தான் இது. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வந்து அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஷோ. இந்த வருஷத்துக்கு இது கடைசி ரிவ்யூ ஷோ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஷோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சாபுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சா, எப்படி ஜெயிச்சா, அதான் நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபி தான் ஜெயித்தாங்கன்னு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் மும்பையும் ஆர்சிபி வருவாங்க அப்படின்னு. பட் பஞ்சாபும் ஆர்சிபி வந்தாங்க சொன்ன மாதிரி. ஆனால் ஆர்சிபி தான் கடைசியில் கப்பு அடித்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் என்ன நடந்துச்சு, டாஸ்லேருந்து கப்பு வாங்குற வரையும் உள்ளக்கு என்ன நடந்துச்சு, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டோம்னா, எப்பயும் போல் ஃபைனல்ஸில் பஞ்சாப் டாஸ் வின் பண்ணாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணிவிட்டு ஆர்சிபி பேட்டிங் ஆக சொல்லிட்டாங்க. பேட்டிங்கில் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அப்படியே டம்முன்னு அடிக்கலான்னு பார்த்தாங்க. சால்ட் ஆரம்பித்தார் அடிச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி லைட்டாக ஆரம்பித்தார். சால்ட் அவுட் ஆனோடனே விராட் கோலி கொஞ்சம் அமைதியாக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் வந்தார். அவர் கொஞ்சம் அமைதியாக அப்படி விளாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ எல்லாருக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்டார்ட்ன்றது கிடச்சிச்சு. ஸோ யாரும் அதை ஒழுங்காக கேபிட்டலைஸ் பண்ணிக்கலை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எவ்வளோ அடித்தாங்கன்னா 190 அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 190 எப்படி அடிக்க போகிறாங்கன்றது தான் பஞ்சாபோட ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் சூப்பராகவே போட்டாங்க. ஸோ முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஈஸியாக விக்கெட் எடுக்க வேண்டிய நேரத்துலலாம் ரன்ஸும் வழங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் 190 வந்துச்சு. இல்லை அந்த 190 இல்லாமல் இன்னும் ஒரு 4 ரன் 5 ரன் கம்மியாக வந்துருந்துச்சுன்னா இந்த மேட்சோட நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த கடைசியில் வந்து அந்த 190 அடிக்க முடியாமல் தான் போச்சு. சரி, அப்படியே நம்ம பஞ்சாப் வந்து பேட்டிங் இறங்கும் போது வருவோம். ஸ்டார்டிங் 2 பிளேயர்ஸுமே நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு டக்குன்னு விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்க போது யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, வரவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி நம்ம குவாலிஃபயர் 1 வந்து பஞ்சாப் அடிச்சு அவுட் ஆனாங்க, அதே மாதிரி தான் இந்த ஃபைனல்லையும் அடிக்க போகிறேன்னு சொல்லி அவுட் ஆனாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஜாஸ் அசுல்வுட்டை வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்டை வந்து எடுத்தது ரொமாரியோ செஃபர்ட். யாராலையும் நம்பவே முடியலை. அப்படி விக்கெட் எடுத்தானே அப்படியே ஸ்ரேயஸ் ஐயர் போய் உட்காந்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து சசாங்க் சிங்கு சூப்பராக விளாண்டார். கடைசி ஓவரில் 3 6 அடிச்சிருந்தார். ஸோ அந்த ஒரு 6 ரன் அந்த ஷாட்டு தான் இருந்துச்சு. இந்த 6 ரன் ஷாட்டுன்றதுனால மேட்சை வந்து ஆர்சிபி அடித்தாங்க. 17 வருஷம் கழித்து ஆர்சிபி வந்து ஒரு கப்பை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆர்சிபி ஃபேன் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி கோலி ஃபேஸை பார்க்கும்போதும் சரி, டீமோட என்கரேஜ்மெண்ட்டை பார்க்கும்போதும் சரி, ஆடியன்ஸோட என்கரேஜ்மெண்ட் பார்க்கும்போதும் சரி, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு. நிறையா பேர் இன்ன வரையும் சொல்கிறாங்க ஒரு ஆர்சிபி ஹேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நிறையா பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஆர்சிபி லவர்ஸ்க்கு தெரியும் அந்த ஒரு கப்பு எவ்வளோ முக்கியமான விஷயம்னு, கோலியோட லைஃபுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். கப்பு வாங்கி முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு. என்னடா இஷ்யூ, ஃபிக்ஸிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸிங் கிடையாது. இது அதுக்கும் மேலே கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 13 பேர் இறந்ததாக சொல்லி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. ஸோ நானும் உள்ள போய் பார்த்தா தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வெக்ட்ரி பரேடு நடக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. என்னடா வெக்ட்ரி பரேடு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தெரியுது மும்பை, சிஎஸ்கே, கேகேஆர் இவங்க எல்லாருமே வந்து கப் அடிச்சு முடிச்சோன்னே மறுநாள்னா வீக்கெண்டில் வந்து ஒரு வெக்ட்ரி பரேடு வந்து நடத்துவாங்களாம். ஸோ அது எப்படின்னா, ஒரு ஏரியாவில் போய் ஜெயிச்சுட்டு வருவாங்களே, ஸோ அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் அவங்க ஏரியாவில் வச்சு சீன் போடுறது தான் அந்த வெக்ட்ரி பரேடு. ஸோ ஆர்சிபியும் 17 வருஷமாக அடிக்கலை. ஸோ ஒரு எமோஷனோட அந்த கப்பை தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு மக்களும் வீட்டில் இருக்காங்க. ஸோ ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் வந்து ஃபைனல்ஸ் நடக்கிற அன்றைக்கி காலையில் பெங்களூரு போலீஸ் அஃபீஷியல்ஸை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு வந்து ஒரு வெக்ட்ரி பரேட் நடத்தணும், அதுக்கு வந்து போலீஸ் ஃபோர்ஸ் எங்களுக்கு வேணும், கவர்மெண்ட்கிட்டேருந்து எங்களுக்கு அப்ரூவலும் வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பட் ஆனால் ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது முக்கியமான விஷயம். சரி, இத்தனை வருஷம் நம்ம வந்து அடிக்கலை, இந்த வருஷம் நம்ம அடிச்சிருக்கோம், அடிக்க போகிறோம், சரிங்களா, அடிக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரை அடிக்கலை, அடிக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம வந்து ஜாலியாக எடுத்து காட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கல. ஸோ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ஒரு பெரிய இம்சையாக தான் இருந்துச்சு. ஸோ அடிச்சிட்டாங்களா, அடித்து முடிச்சோடனே இப்போ எல்லோரும் உள்ளே வருவாங்க, வந்தாங்கன்னா
கப் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் வந்து கூட்டம் சேர்ந்தாங்கன்னா ஒரு நிறையா பாதிப்புகள் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் பாதிப்பு வந்துச்சு. இவங்க போய் போலீஸ்கிட்ட கேட்கும் போது போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த மாதிரி தப்பாக இருக்குது, நீங்கள் வீக்கெண்டில் வச்சுக்கோங்க, சண்டே போல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அதை கேட்காம இன்ஸ்டாகிராமில் நைட்டு 2 மணி போல் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் இன்னைக்கு நைட் 12 மணிக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மறுநாள் அப்படியே 2 மணிக்கு வந்திருக்கு. 2 ஹார்ஸில் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வருது ஆர்சிபி அஃபிஷியல் பேஜ்லேருந்து. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே பார்த்தோன்னே காசு இருந்தாலே நம்ம பசங்க வாரி இறங்கிட்டு போவாங்க. இதில் ஃப்ரீ டிக்கெட்டுன்னு வேறு போட்டிருந்தாங்கன்னா அதனால் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அரௌண்டு 8 lakh பீப்புள்ஸ்க்கு மேலே அங்கே ஒன்று சேர்ந்துருக்கதா சொன்னாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் ஃபுல்லாகவே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உள்ளக்க கப்பை வச்சுட்டு ஒரு ஷோவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வெளியே நிறையா பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அது யாருமே பார்க்கவே இல்லை. ஸோ செத்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா சொல்கிற செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுனா 8 லட்சம் பேர் கூட்ட நெரிசல். எல்லாருக்கும் அந்த நேரத்தில் வேறு ஆஃபீஸ் முடிஞ்சு வராங்க, அதுவும் இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க. ஸ்கூல் இப்போ தான் திறந்துருக்காங்கயும். ஸோ ஸ்கூல் முடிஞ்சு ஆஃபீஸ் முடிஞ்சு வரவங்க எல்லாருமே ஒரு டிராஃபிக்கில் சிக்கி, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்த்து, இந்த இடத்துல 8 லட்சம் பீப்புள்ஸ் சேர்ந்துருக்கும் போது கண்டிப்பாக ஒரு தள்ளுமுள்ளு வரும், கண்டிப்பாக ஏதாவது உயிர் சேதம் வரும்னு எல்லாருமே கணிச்சாங்க. ஸோ அதே மாதிரி கணிச்ச மாதிரியே இருந்துச்சு. முதல் 8ன்னாங்க, அடுத்து 9ன்னாங்க, அடுத்து 11ன்னாங்க. இப்போ பார்த்தா 13 பேர் இறந்து போயிருக்கதா சொல்கிறாங்க. ஆர்சிபி உள்ளக்க என்ட்ரு ஆகிறாங்க, டீம்ஸே எல்லாம் சேர்ந்து என்ட்ரு ஆகிறாங்க. நிறைய இடத்துல இரத்த கரைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல செயல் அப்படின்னா எனக்கு சத்தியமாக புரியலை. இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா உன்னை ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பாங்க. நீ ஒரு செலிப்ரிட்டியை பார்க்கணுன்னு நீ ஹீரோவாக நினைக்கிற, தப்பு இல்லை. பட் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ தானே ஹீரோ. நீ எப்படி அவங்கள பார்க்க போய் சுத்தமாக புரியலை. கடைசியில் கோலி 18வது வருஷம் சரி கப் அடிச்சிட்டோம்ப்பா நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவர் படுத்து தூங்கியிருப்பாரா? என்னடா, ஒரு நார்மலான பீப்புள் தூங்க மாட்டான். என்னதான் இருந்தாலும் என் ஃபேனு இறந்து போயிருக்கான். 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 13 பேர் இறந்து போயிருக்கான். தூக்கம் வருமா? அவர் சந்தோஷமாக இருக்கணும் தான் அவர் போய் பார்க்கவே போகிறீங்க. ஆனால் போகிற இடத்துல இந்த மாதிரி ஆகுது. அவரால் தூங்க முடியுமா? ஒரு செலிப்ரிட்டி சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஒரு செலிப்ரிட்டி. அதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கோங்க. நாளை பின்ன எது இருந்தாலும் ஃபேமிலியே நீ தான் பார்த்துக்க போகிற, ஃபேமிலியை உன்னைய பார்த்துக்க கூடாது. அந்த சுச்சுவேஷன் வந்துடவே கூடாது யாருக்குமே. யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கோ, அப்பா அம்மா உன்னைய பார்க்கக்கூடாது. அதுதான் மேட்ரு. ஐயா, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஹார்ட் டச்சிங் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஆர்சிபி என்ன தான் கப் அடிச்சிருந்தாலும் ஒரு சைடு ஒரு கசப்புத்தன்மையாக ஒரு 13 பேர் இறந்து போயிருக்காங்க. கேட்குறதுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஈசாலா கப் நம்புது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த 13 பேர் இறந்ததில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு கனவு வச்சுருப்பாங்க. கனவு தான் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். போயிட்டு வரேன். பாய்.